உறவுள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி 20th டே ஆஃப் 27 days மில்லட் சேலஞ்ச். அதில் என்ன எடுத்துக்கணுன்னா கொள்ளு, காணம், கொள்ளு, அப்புறம் உலவல் தெலுங்கில், உளிக்காடு கன்னடத்தில், ஹார்ஸ் கிராம். ஓகே, இன்றைக்கி என்ன மில்லட் எடுத்துருக்கோம்னா குதிரைவாலி ஃப்ளேக்ஸு, கம்பு ஃப்ளேக்ஸு, ஹார்ஸ் கிராம் ஃப்ளேக்ஸ், 3 ப்ளஸ் ஹார்ஸ் கிராம் ஃப்ளேக்ஸ் இங்கே வந்துருச்சு. இந்த 3 போட்டு அவல், பசிப்பருப்பு போட்டு ஒரு சாம்பார், பீட்ரூட், ஒரு கீரை தண்டு, அதுலேயும் பசிப்பருப்பு, ப்ளஸ்ஸு ஒரு பப்பாயா, ப்ளஸ் இது வந்து காணம் வந்து இப்படி இருக்கும். எதையும் ஒரு ஷார்ட்ஸ் வந்து காணம் பயிர்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி காணம் எப்படி இருக்குது. ஸோ இந்த காணத்தை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம், எதுலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸில், அப்புறம் ஃப்ளேக்ஸ் ஃபார்மேட்டில், அப்புறம் கொஞ்சம் நம்ம பவுடர் ஃபார்மில் நம்ம இதுக்கெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ராகி தோசை, ரொட்டியில், அதே மாதிரி கம்பு, சோளம், இதில் வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் அவ்வளோ ஒரு காணத்துக்கு வந்து இது வந்து இதனுடைய காணத்தினுடைய ப்ரொஃபைலும் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்பர் 1 ப்ரோட்டீன், 22 grams of protein per 100 grams of edible horse gram, that is 1/4, plus crude fiber, good crude fiber, 6 grams of crude fiber, calcium and phosphorus, iron. பட் இருக்கிறதுல ஃபேட் ரொம்ப கம்மி, லிட்ரலி 1% கீழே 0.5 0.8 சம்திங் தான் இருக்கும். ஃபேட்டே இருக்காது. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, அழைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. ரொம்ப பாடி இழைச்சிருச்சு, அவனுக்கு வந்து ஃபேட்டு நிறைய தேவை. அவனுக்கு நம்ம எள்ளு உருண்டை, அப்புறம் எள்ளு எண்ணெயில் சமைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொள்ளு வந்து நம்ம பாடி ஃபேட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், கிட்ட கொழுப்புகள்லாம் கரைக்கணும் அப்படின்னா நிறைய வந்து வில் ஹேவ் டு டேக் இன்புட் ஆஸ் அ கொள்ளு ப்ளஸ் வித் சிறுதானியங்களோட மில்லட்ஸோட. ஸோ இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் பாடி லாஸ், பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் வெயிட் லாஸ் இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், இந்த ஹோல் டேலேயும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, நம்ம நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டோட்டல் ஹோல் டேயில் எனர்ஜி லெவல்ஸ் நல்லாயிருக்கும். தட் இஸ் த மெயின் திங். அது பிகாஸ் ஆஃப் தட் நம்ம என்ன சொல்ல போகிறோம், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அங்கே தான் இருக்குது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ஃபுட்டை வந்து நம்ம நிறைய சேர்க்க வந்து நமக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா கூடும். நம்ம ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஒரு ரிஃபைண்டாக வந்து எதுவுமே எடுக்க வேண்டாம். ரிஃபைன்டு ப்ரோட்டீனு, அப்புறம் அதே மாதிரி சோயா ப்ரோட்டீனு, அப்புறம் நிறைய ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ சப்ஸ்டியூட்ஸ், டேப்லெட்ஸ், அதெல்லாம் இப்போ எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஃபுட்டுலேயே நம்ம மேனேஜ் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு ஏதாவது கால்சியம், அதே மாதிரி அயன் ஏதாவது டெஃபிஷியன்சின்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அப்போது ஒரு டாக்டருடைய, ஆர்த்தோ டாக்டரோ இல்லைன்னா ஒரு ஃபிசிஷியனுடைய ஹெல்ப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் நியூட்ராசெப்டிகல்ஸ். இப்போ நியூட்ரிஷன்லேயே மருந்துலாம் நேச்சுரல் நியூட்ரிஷன். நமக்கு என்ன வேணும், நம்மளோட வெல்பீயிங்க்கு என்ன வேணும், அப்போ தான் வந்து அந்த ஓவரால் வந்து இம்யூனிட்டி எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து 2 மில்லட் ஃப்ளேக்ஸ், குதிரைவாலி, கம்பு அண்ட் ஹார்ஸ் கிராம், காணம், அதையும் ஃப்ளேக்ஸ் தான். 3 ஃப்ளேக்ஸ் ஃபார்மேட்டில் போட்டு கொஞ்சம் நம்ம எப்படி அவல் உப்புமா பண்ணுற மாதிரி உப்புமா, ப்ளஸ் அதுலேயே வந்து கொஞ்சம் கிரவுனட் எல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு டயட். ஸோ இன்றைக்கி எடுத்தாச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் நமக்கு எந்த டயட்டும் தேவை இருக்காது. ஸோ ஐ கேன் அட்லீஸ்ட் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஐ எம் 59 ஏஜ்.
ஓகேங்களா. மத்தியானம் ஃபுட்டே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஒரு இது எடுத்தேன்னா மத்தியானம் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுவோம். ஈவினிங் ஒரு ராகி மால்ட் இல்லைன்னா ஈவினிங் நம்ம கஞ்சி மிக்ஸ் இருக்குது அவதார் ஃபுட்ஸில். ஓகேங்களா. ஸோ தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் வச்சுருக்கோம். ஓகேங்களா. 2 கஞ்சி மிக்ஸ் வச்சுருக்கோம். மார்னிங் ஓஜஸ் அண்ட் ஈவினிங் தேஜஸ். ஓகே, அதில் ஏர்லியர் வீடியோஸ்லேயே இருக்குது. கஞ்சி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ப்ளஸ் அப்போ ஒரு ஃப்ரூட், ஏதாவது ஒரு வாழைப்பழம். ஸோ ரெகுலராக வந்து ஒரு வாழைப்பழமும் கொய்யா அண்டு பப்பாயா எடுத்துகிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன். லோ கேலரி ஃப்ரூட் அண்ட் அஸ் வெல் அஸ் தி பெஸ்ட் ஃப்ரூட் ஆல்சோ. ஆல் சீசன்லேயும் நமக்கு இந்த அவைலபிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் சீசனில் ஆப்பிள் சாப்பிட்ணும். அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எப்போ போல் வருதோ அதே மாதிரி இந்த இப்போ என்ன ஆரஞ்சு அப்புறம் எல்லா ஃப்ரூட்டையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் தவர் இன்றைக்கி 20th டே மென்டல் தட் இஸ் மில்லட் சேலஞ்ச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அகெயின் ஹெல்தி ஃபுட் லீட்ஸ் டு ஹெல்தி மைண்ட். ஹெல்தி மைண்ட் லீட்ஸ் டு ஹெல்தி நேஷன். இதில் ஒரு ஹெல்தி மைண்ட் லீட்ஸ் டு ஹெல்தி ஃபேமிலின்னு தொட்டு ஹெல்தி நேஷனுக்கு போயிடணும். டேரெக்டாக நேஷனுக்கே போயிட்டேன். நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தது ஹெல்தி நேஷன் மேலே எல்லா ஃபேமிலியும் சேர்ந்தது தானே ஹெல்தி நேஷன். இட்ஸ் ஓவரால். ஸோ ஹெல்தி நேஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ ஜெய்ஹிந்த். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு, என்ன பருப்பு எடுக்க போகிறோம் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இதெல்லாமே டைகாட்ஸ். அது சீரியல் தட் இஸ் மில்லட்ஸ் எல்லாமே மோனோகாட், இது டைகாட். ஓகே, இவங்கெல்லாம் ராணி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வளரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்டில் தென் பாய், டேக் கேர்.